ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் பத்திரப்பதிவு பண்ணுவதற்கான புதிய சட்டத்தை அமலுக்கு வந்திருக்குங்க. இந்த டாக்குமெண்ட் இல்லாமல் உங்களால் சொத்தை பதிவு செய்ய முடியாது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது பதிவுத்துறை தலைவர் அவர்கள் பார்த்தா 2/2/2026 இந்த ஒரு சுற்றறிக்கையை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசிதழ் வெளியீடு சட்ட எண்படி உங்களுக்கு நகல் உரிய தகவல்களுக்கு மற்றும் நடவடிக்கையாகவும் அனுப்பி வைக்கப்படுகிறது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதாவது தமிழ்நாடு கசட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க, அதை செயல்படுத்துங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கசட்டில் வெளியிட்டிருக்க இன்ஃபர்மேஷன். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதாவது 34C படி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஒரிஜினல் டாக்குமெண்ட். ஸோ நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது பத்திரப்பதிவில் அதிரடி மாற்றம், இனி அசல் ஆவணம் கட்டாயம் அப்படின்ற மாரி புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புதிய சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் செக்ஷன் 34C படி அசல் ஆவணம் கட்டாயம். விற்பவருக்கு சொத்து எப்படி வந்தது, அதற்கான அசல் தாய்ப்பத்திரம் அல்லது முந்தைய அசல் ஆவணத்தை காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா அசல் ஆவணம் கட்டாயம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒன்று தாய்ப்பத்திரம் இருக்கணும் அல்லது முந்தைய அசல் ஆவணத்தை கட்டாயமாக நீங்கள் சப்மிட் பண்ணோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அசல் டாக்குமெண்ட்டை தான் காட்டும், ஜெராக்ஸ்லாம் எதையுமே காட்டக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வில்லங்க சர்டிஃபிகேட் 10 நாட்களுக்கு முன் பெறப்பட்ட ஈசி சமர்ப்பிக்க வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு பத்திரப்பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா 10 நாட்களுக்கு முன் பெறப்பட்ட ஈசி தான் நீங்கள் சப்மிட் பண்ணோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் அசல் ஆவணம் தொலைந்து போயிருக்கு, ஒருவேளை ஒரிஜினல் டாக்குமெண்ட் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா காவல்துறையின் கண்டுபிடிக்க முடியவில்லை சர்டிஃபிகேட் மற்றும் செய்தித்தாள் விளம்பரம் அவசியம். அதாவது போலீஸில் கொடுக்குற நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டும் வேணும், செய்தித்தாளில் விளம்பரம் பண்ணிட்டோம். இந்த மாதிரி என்னுடைய பத்திரம் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாரி செய்தித்தாளில் விளம்பரம் பண்ணி அதோடைய இதுவும் காட்டணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பரம்பரை சொத்து. பூர்வீக சொத்துக்கு அசல் பத்திரம் இல்லையெனில் வருவாய்த்துறையின் பட்டா அவசியம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பூர்வீக சொத்துக்கு அசல் பத்திரம் இல்லை அப்படின்னா வருவாய்த்துறையில் வழங்கக்கூடிய பட்டா கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் சொத்து அடமானத்தில் இருக்குது அப்படின்னா வங்கி அல்லது நிதி நிறுவனத்திடமிருந்து NOC பெறணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் விலக்கு அளிக்கிறாங்க அப்படின்னா அரசு நிறுவனங்கள் மற்றும் சில குறிப்பிட்ட ஆவணங்களுக்கு தேவைப்பட்டால் அரசு விலக்கு அளிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ பத்திரம் பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா புதிய சட்டம் இதுதாங்க உங்களுக்கு. அதனால் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், 10 டேஸுக்கு முன்னாடி வாங்கின ஈஸியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தா உங்களுக்கு தேவை அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலவரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.